வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ. நமக்கு எது கஷ்டமோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமைப்படுத்துறது தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ டெட்டு, பிஓ, பிஜிடிஆர்பி இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உளவியல் அப்படிங்கிற ஒரு பாடமானது இருக்கு. டெட்டில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பிஓ ஒரு 30 கொஸ்டின்ஸு, பிஜிடிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு, இந்த கல்வி ஒழுங்கல் சைக்காலஜி வந்து எஜுகேஷனல் மெத்தடாலஜி சொல்லக்கூடிய இந்த சைக்காலஜி வந்து தொடரதே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கஷ்டம், என்னதான் படித்தாலும் நம்ம படித்தது வந்து அங்கே வராது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த நெகட்டிவ் நம்ம அடித்து தூக்கிட்டு அதை நம்ம பாசிட்டிவாக பார்த்த போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் இந்த டெமோ கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த சைக்காலஜி அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ நம்முடைய சைக்காலஜி எக்ஸ்பர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக டெட்டு பேப்பர் 1க்கு பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி வந்து எப்படி படிக்கணும், எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதுவும் பழைய சிலபஸ் டெட்டை பொறுத்த வரைக்கும் 2013 இருந்து 2022 வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து அனலைஸ் பண்ணி ஒரு யூனிட் அப்படின்னா அந்த யூனிட்ல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? 2வது யூனிட் அப்படின்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, லேர்னிங் அப்படின்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க, இது மாதிரி வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஒக்யூ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த நீங்கள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணாவே சைக்காலஜி ஈஸி சார், தமிழை விட சைக்காலஜி ஈஸி சார் அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு வந்து நீங்க வந்துருவீங்க, சரிங்களா? ஸோ முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி பொறுத்த வரைக்கும் 2001 இப்போது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிஓக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு சிலபஸ், ஓகே, பழைய கொஸ்டின் பார்த்தீங்களா 2019, 2023, ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. வினாக்கள் வந்து எப்படி கேட்பாங்க, நம்ம படிக்க தமிழ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் அப்படியே டைரக்டா வரும், ஓகேங்களா? ஸோ நாலடி இயற்றியவர் வந்து யார் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் சுற்றி கேட்பாங்க. அந்த கான்செப்ட் தெரிஞ்சா நீங்க அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம், ஓகேங்களா? அந்த கொஸ்டின்ஸ் வந்து மார்க் வந்து எடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நீங்க கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த ஓரியன்டான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாம சைக்காலஜி எப்படி வந்து 30 மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தெளிவான விளக்கமானது கொடுக்குறாங்க. ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா டெட்டுக்கு ஒரு குரூப் இருக்கும், ஓகேங்களா? டெட்டு பேப்பர் 1க்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், டெட்டு பேப்பர் 2க்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், பிஓக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், பிஜிடிஆர்பிக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் குரூப் ஃபில் ஆச்சு அப்படின்னா ஒரு நியூ குரூப் வந்து அப்டேட் பண்ணுவோம், நீங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு 9952563892, ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு உங்களுக்கு வந்து டெட்டு சைக்காலஜியா இல்லை பிஜிடிஆர்பி சைக்காலஜியா சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் போட்டீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து அங்கே கூகுள் மீட் லிங்க் அனுப்புவோம். உங்க கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய, ஓகேங்களா? ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 4ஆம் தேதி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி, ஓகே, 7/5/2025, ஸோ அன்னைக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் 9/5/2025 அன்னைக்கு ஒரு கிளாஸ் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10/5/2025, ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6க்கு மேலே இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயே வந்து உங்களுக்கு டெமோ வீடியோ லிங்க் வந்து அனுப்பிடும், ஓகேங்களா? ஸோ கூகுள் மீட் லிங்க் அனுப்பிடும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இந்த கிளாஸ் வந்து எதுக்காக அப்படின்னா சைக்காலஜி வந்து நீங்கள் கஷ்டமாக நினைக்கக்கூடாது, சைக்காலஜி வந்து முழுக்க ஈஸி அப்படிங்கிற நினைக்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய கிளாஸ் தான் இந்த கிளாஸ், ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் இப்போ இந்த மெத்தட்ல நீங்க சைக்காலஜி அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சைக்காலஜி வந்து கஷ்டமா படிக்க மாட்டீங்க, ஓகேங்களா? டெட்டுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் எப்படி படிப்பீங்க அது மாதிரி நீங்க சைக்காலஜி வந்து ஈஸியா படிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்றோம். அதே மாதிரி தான் பிஓ ஸ்டூடெண்ட்ஸும் சரி பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் சரி சைக்காலஜி வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு டெமோ லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் டேல என்னைக்கு எந்த டேவோ அந்த டேல வந்து ஈவினிங் 6க்கு மேல வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ 7ஆம் தேதி டெமோ கிளாஸ் அப்படின்னா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா டைம் என்ன, ஓகேங்களா? டெமோ கிளாஸ் டைம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ஒவ்வொரு டாபிக் டெட்டுக்கோ என்ன டாப்பிக்கோ அந்த டாபிக்ல கிளாஸ் வரும், பிஓக்கோ என்ன டாபிக் அந்த கிளாஸ்ல வரும், ஓகே, பிஜிடிஆர்பியா என்ன டாபிக்கோ அந்த டாபிக்ல கிளாஸ் வரும். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு பார்த்தவே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும், சரிங்களா? ஸோ இந்த மெத்தட்ல படிங்க. மேற்கொண்டு உங்களுக்கு டவுட் அப்படின்னா இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி உங்களுக்கு வந்து டெமோ கிளாஸ் வந்து அனுப்பிடுவோம், அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? டெட்டு பேப்பர் 1 ஒரு குரூப் இருக்கும், பேப்பர் 2 ஒரு குரூப் இருக்கும், பிஓக்கு ஒரு குரூப் இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிஜிடிஆர்பிக்கு வந்து ஒரு குரூப் இருக்கும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல சேர முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க, ஓகேங்களா? ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அடிச்சிங்க அப்படின்னா
டெலிகிராம் சேனல் வரும், அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ண முடியும். ஸோ முன்னாடியே ஜாயின் பண்ணிக்காங்க, ஓகேங்களா? கூகுள் மீட்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ பேர் தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் அட்மிட் கொடுப்போம், அதுக்கப்புறம் சேர முடியாது, ஓகேங்களா? சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா அடுத்த கிளாஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ.